ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஆப் சப்போர்ட்டில் அட்டகாசமான நெக் பேண்ட் போட் பிராண்ட்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. போட் ராக்கர்ஸ் 255Z+. இந்த வீடியோவில் 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த நெக் பேண்ட் வாங்கலாமா, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். போட்டில் 255 சீரீஸ் தான் அதிகமாக சேல் ஆகிற நெக் பேண்ட் சீரீஸ். குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸில் லான்ச் பண்ணுவாங்க. ரீசெண்டாக போட் ராக்கர்ஸ் 255Z+ அப்படிங்கிற இந்த நெக் பேண்ட் வெறும் 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட், போட் வெப்சைட்டில் சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸ் பேக்கேஜிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரெட் மற்றும் பிளாக் காம்பினேஷனில் பாக்ஸ் டிசைன் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் மற்றும் பிளாக் காம்பினேஷனில் டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளாடி நெக் பேண்ட், டைப் சி சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா டிப்ஸ், போட்டோட ஸ்டிக்கர், யூசர் மேனுவல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு கார்டு இருக்குது. இதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதே போல் அவங்களுடைய அப்ளிகேஷனை உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த நெக் பேண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக, ரொம்ப லைட் வெயிட்டான நெக் பேண்டாக இருக்குது. குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் எதுவுமே பண்ணலை. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நெக் பேண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. அதே போல் இந்த கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு மற்ற பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப் சப்போர்ட் பெரும்பாலும் இருக்காது. ஆனால் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப் சப்போர்ட் இருக்குது. போட் ஹேரபிள்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷனை உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெக் பேண்டை உங்களால் கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த நெக் பேண்ட் பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குது. இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் செம குவாலிட்டியாக இருக்குது. ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் நெக் பேண்டில் இயர்பட்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குமோ அந்த குவாலிட்டி கண்டிப்பாக இதோட இயர்பட்ஸில் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதே போல் இயர்பட்ஸில் மேக்னெட் வச்சுருக்காங்க. நீங்கள் மேக்னெட்டை ஒட்டினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அன்பேர் ஆகுது. ஒட்டின மேக்னெட்டை எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகுது. இதன் காரணமாக பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாமல் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இந்த நெக் பேண்டில் கால் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவுமே இல்லாமல் கால் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பக்காவாக இருக்குது. இந்த நெக் பேண்டில் பட்டன் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்கல. ஸோ குவாலிட்டி கொஞ்சம் நல்லா கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இந்த நெக் பேண்டில் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் வச்சுருக்காங்க. ஸோ பிராண்டு பார்த்தீங்க அப்படின்னா 50 மணிக்கூர் பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு கிடைக்க வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 8 மணிக்கூர் இந்த நெக் பேண்டை யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் பாதி அளவுக்கு சார்ஜ் ட்ராப் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 மணிக்கூர் பேட்டரி லைஃப் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இந்த நெக் பேண்டில் 65 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்கனால கேமிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெக் பேண்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இந்த நெக் பேண்டில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூவல் பேரிங் இருக்குது. 10 மில்லிமீட்டர் டிரைவர் இந்த நெக் பேண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப் சப்போர்ட் இருக்கனால உங்களால் கஸ்டமைஸ் பண்ணி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த நெக் பேண்டில் 2 வகையான மோடு இருக்குது. போட்டோட சிக்னேச்சர் மோட் மற்றும் ஸ்பேஷியல் ஆடியோ மோட். இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக ஒரு பட்டன் நெக் பேண்டில் வச்சுருக்காங்க. போட்டோட சிக்னேச்சர் மோடு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வோக்கல்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்குது. இது ஸ்பேஷியல் ஆடியோ மோடில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பேலன்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. போட்டோட சிக்னேச்சர் மோடை விட ஸ்பேஷியல் மோடில் ஆடியோ கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு எதிர்பார்த்ததை விட ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே தரமாக இருந்துச்சு.